நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வர வாரம் என்ன லெவல் இருக்கு, எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன லெவல் சொல்லியிருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கான வியூவை பார்ப்போம். இப்போ மேலே போய்கிட்டே இருக்கலாம். இங்கே மறுபடியும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது. எக்ஸாக்டாக நடக்குமான்னு தெரியல. பட் முதல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 லாஸ்ட் வீக் சொன்னார், அதே ரேஞ்ச் தான். அதுக்கு அடுத்தபடியாக மேலே போச்சு அப்படின்னா 24,700 மேக்ஸிமம். இது நான் சொல்றது. இப்போ இன்ட்ராடேவா என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நான் ஒரு 1 or 2 days ப்ராஃபிட் எடுக்கணும், அது பண்ணுங்க. சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு 24,368 இதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அதோட இம்மீடியட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 24,500. அது வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணுங்க. அது என்ன கன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா மேலே போகணும், மறுபடியும் இங்கே கரெக்ஷன் ஆகணும், அதுக்கப்புறம் மேலே போகணும். இப்படி போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மேலே போகணும். அப்போ மேலே மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். மேலே மூவ் ஆகாமல் கீழே வந்தது அப்படின்னா பெட்டர் ட்ரேட் நாம இருங்க. அது நமக்கு என்றைக்குமே நல்லது. சப்போஸ் மேலே ஏறுச்சுன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லெவல் எங்கெங்கெல்லாம் இந்த லெவல் போதும் அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், அடுத்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வந்து வியூஸ் வந்து சொல்லியிருந்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக பார்ப்போம். நம்ம வந்து லெவல்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 24,500 இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா 24,700 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு ஒரு பாயிண்ட். செகண்ட் இன்ட்ராடே லெவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இங்கே 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,368 இதுதான் 24,368 லெவலில். இதுக்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுடுது. அடுத்தது வந்து இமீடியட் டார்கெட் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 24,500 வந்துடுச்சிங்களா. நான் என்ன சொன்னேன், 24,500லேருந்து உடனே மேலே போகும்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னேன் பாருங்க, தெளிவாக இப்படி தான் நடக்கும் அப்படின்றத வந்து சொன்னோம். என்னன்னா இங்கேருந்து வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகும். கரெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு போச்சுன்னா மறுபடியும் மேலே போகும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வந்துட்டு இது மேலே போகும். இது வந்து ஏதோ பேட்டன் ட்ரேடிங்கு, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இதெல்லாம் வந்து எந்த புக்லையும் இருக்காது. இது வந்து இது மாதிரி போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், இங்கேருந்து மறுபடியும் இந்த லெவல் போகும். இதெல்லாம் வந்து யாரும் தியரியா மறுபடியும் இதெல்லாம் யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. என்னன்னா நமக்கு என்ன தெரியும்னா, அந்த மார்க்கெட்டை வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேடராகவோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பேசிக்ஸை வந்து ஏன்னா கிளாஸ் போய் கத்துக்கிறீங்கன்றது செகண்டரி. ஆனா 90% வந்து நம்மளுடைய சைக்காலஜி பிளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நான் ஒரு 5 இயர்ஸா வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கேன். இது மாதிரி போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம லெவல்ஸ் ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை வந்து சொல்கிறோம். இப்போ எக்ஸாக்டாக நடந்திருக்கு பாருங்க. இங்கேருந்து மேலே போச்சு, இதோட மேலே போய்கிட்டே இருந்திருக்கலாம்ல. நம்மளுடைய மைண்ட் செட் வந்து என்ன தோணும்னா இதோட மேலே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் பாருங்க, கரெக்டாக 24,700 இந்த லெவல்லே வந்து க்ளோஸ் வைக்குது பாருங்க. இதுதான் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் போகும். தெளிவாக சொல்லிட்டோம். இதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இந்த விஷயம்லாம் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே போகும்போது வெயிட் பண்ணுங்க, அங்கேருந்து கரெக்ஷன் ஆகும். இங்கே கரெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து பிரேக் ஆகுதுன்னா மேலே போகும். அப்படின்றத வந்து என்னைக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன். நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறோம். நம்மளால ஒரு 75% நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ். ஒண்ணுமே தெரியாத ஆளு ஒரு பேசிக்ஸ் கத்துக்கணும்னா கண்டிப்பா கோர்ஸ் போயிட்டு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கத்துக்கிறது தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு மென்டார் தேவை. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒருத்தர் வந்து உங்களை கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கூட்டு போவாருன்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதை பார்த்துங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டோம், இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆகலாம். இதுவுமே இந்த வியூமே ஷேர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது வரைக்கும் போகலாம், லாங் டேர்மில் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னைக்கு சார், நாளைக்கு போயிடுமா இல்லை நெக்ஸ்ட் வீக் போயிடுமான்னா அது தெரியாது. பட் இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே போயிட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் போகணும். இப்படி தான் மார்க்கெட் மேலே ஏறும். இதுக்கப்புறம் வந்து பை ஆன் டிப்ஸ். இப்போ வந்து கீழே இறங்கும்னு நினைக்க வேணாம். இதோட வந்து மார்க்கெட் மேலே போகுன்ற வியூ வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் என்னென்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்க இல்லை வந்து ஜஸ்ட் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னாலும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கேருந்து இந்த லெவல் இதுக்குள்ளேயே வந்து ஒரு நாள் கன்சால்டேட் ஆகலாம். இப்போ நம்ம வந்து ஹவர்லியில் போயிடுவோம், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது இங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிக்குங்க. இந்த லோவுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்குங்க. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துச்சுன்னா இம்மிடியட்டாக இது வரைக்கும் பவுன்ஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். இங்கேருந்து போச்சுன்னா மறுபடியும் இதுக்கு மேலே வந்து இந்த லெவல் போகணும். இம்மிடியட்டாக நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 25,200 இந்த லெவல் 25,222 வரைஞ்சிருக்கேன். இந்த லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 25,200 கீழே வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 24,300 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து 80% சான்ஸ் கம்மி. கீழே வரதுக்கான வாய்ப்பு, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் சார், எப்படி ட்ரேட் எடுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் இன்ட்ராடே டார்கெட்டாக என்ன பண்ணலாம்னா இந்த லெவல் 24,530 கிட்ட வருதான்னு பாருங்கள். இங்கே வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டார்கெட் வந்து இமிடியேட் டார்கெட் வந்து 24,700 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் இதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 25,000 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த லெவல் 24,008 இங்கேயும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதையும் ஒரு தடவை இந்த இடத்துல வந்து ஒரு பார்ஷியலாக புக் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 50 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த லெவல் இங்கே போகும்போது அடுத்த லாட்டை க்ளோஸ் பண்ணணும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது வந்து இது ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சப்போஸ் நான் வந்து புதுசாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இது மாதிரி பாருங்கள். இது மாதிரி எப்படி நடக்குது, எப்படி பவுன்ஸ் ஆகுது, எப்படி இதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரே நாளில் சொல்லி கொடுத்து ஒரே நாள்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் அதை பற்றி பேக்ரவுண்ட் ரிசர்ச் நிறைய பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி இதை பண்ண ஆரம்பிங்க. இது பண்ணால் மட்டும்தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது கேம்பிளிங் தான். சரிங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.